திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 12 பாயிரம் பகுதி 11. திருவிளையாடல் புராண பாயிர பகுதியில் கடவுள் வாழ்த்து என்ற பகுதியில் அடுத்ததாக அமைந்திருக்கின்ற துதி தட்சிணாமூர்த்தி துதியாக 13வது திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது. அத்திருப்பாடல் பின்வருமாறு: கல்லாலின் புடை அமர்ந்து நான் மறை 6 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் என்பது திருப்பாடல். தட்சிணாமூர்த்தி ஸ்துதியாக அமைந்திருக்கின்ற திருப்பாடல். திருக்கயிலாய மலையில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட மணிமண்டபத்தின் நடுவில் எழிலுடன் விளங்கும் அரியணையில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். சிவபெருமானை கண்டு தரிசிக்கும் பொருட்டு பிரம்மதேவரின் குமாரர்களாகிய சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய நால்வரும் திருக்கயிலையை அடைந்தனர். திருக்கயிலையின் ஒரு பக்கத்தில் அழகுற அமைக்கப்பட்ட பர்ணசாலையில் உமாதேவி தனிமையில் தவம் இயற்றுகின்றாள். அங்கு வந்த பிரம்மகுமாரர்கள் உமாதேவியை வணங்கிவிட்டு பரமன் விளங்கும் ஸ்தானத்திற்கு சென்று நந்தியம்பெருமானின் அனுமதி பெற்று சிவபெருமான் திரு முன்பு சென்று ஆனந்த கண்ணீர் வார அப்பெருமானின் திருவடிகளை சனகர் முதலான 4 முனிவர்களும் பல முறை வணங்கி எழுந்து நின்று தொழுத வண்ணம், சிவபரம்பொருளே, வேத ஆகம புராணங்களை விதிப்படி கற்றும் எங்கள் மனம் தெளிவடையவில்லை. ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மல இருள் எங்களை விட்டு அகலவில்லை. ஆகையால் ஜகத் குருவாக விளங்கியருளும் தாங்கள் எங்களுக்கு உண்மை பொருளை உபதேசித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகின்றனர். சிவபெருமான் அவ்வேண்டுகோளுக்கு இறங்கி அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கு உபதேசிக்கும் பொருட்டு குரு வடிவம் தாங்கி அருளிய திருக்காட்சியே தட்சிணாமூர்த்தி திருவுருவம் ஆகும். சிவபிரானுடைய திருவுருவங்கள் போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என மூவகைப்படுத்தி கூறுவார்கள் சான்றோர்கள். பெருமான் தான் போகியாக இருந்து காட்சி தந்து உயிர்களுக்கு போகத்தை வழங்கி அருளுகின்றார். தான் யோகியாக அமர்ந்து காட்சி தந்து உயிர்களுக்கு யோகத்தின் தன்மைகளையெல்லாம் உணர்த்தி அந்த யோகத்தால் உண்டாகும் முக்தி இன்பத்தை கொடுத்து அருளுகின்றார். வேக உருவத்துடன் காட்சி தந்து உயிர்களின் வினைகளையெல்லாம் அழித்து அருள் பாலிக்கின்றார். மேற்கூறிய மூவகை வடிவங்களுள் யோக வடிவம் தாங்கி ஆன்மாக்களுக்கு யோகத்தையும் அந்த யோகம் புரிவதற்குரிய ஞானத்தையும் வழங்கி அருளும் வடிவம்தான் தென்முகக் கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியின் திருவடிவம் ஆகும். தட்சிணாமூர்த்தி என்பதற்கு தெற்கு நோக்கிய தெய்வ வடிவம் என்று பலரும் பொருள் கூறுவார்கள். தட்சிணம் என்று இங்கே வருவது தெற்கு என்ற பொருளை தருவதாக பலர் பொருள் கூறுவார்கள். தட்சிணம் என்பது ஞானம் என்ற பொருளையும் தரும். த, க்ஷி, நம் இவை மூன்றுமே பீஜாட்சரங்களாகும். ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் விசேஷமான பொருள் உண்டு. சிவாலயங்களில், திருக்கோயில்களில் தேவகோஷ்டத்தின் தென்புறத்திலும் ராஜகோபுரம், விமானம், மதில் சுவர் முதலானவற்றிலும் தென் திசை நோக்கி பல்வேறு நிலைகளில் காணும் தட்சிணாமூர்த்தி பெருமானின் திருவுருவங்களை கல் சிற்பங்களாகவும் சுதை சிற்பங்களாகவும் ஆகமங்களிலும் சிற்ப நூல்களிலும் கூறியவாறு உற்சவமூர்த்தியாகவும் நம் முன்னோர்கள் நமக்கு வடிவமைத்து தந்துள்ளனர். சதாசிவமூர்த்திக்கு திருமுகங்கள் 5: ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இதில் ஒவ்வொரு திருமுகத்திலிருந்தும் 5 திருவுருவங்கள் என்று 25 மாகேஸ்வர வடிவங்கள் போற்றப்படுகின்றன, ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. அதில்
சதாசிவமூர்த்தியின் அகோர முகத்திலிருந்து கஜசம்ஹாரர், வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, கிராதமூர்த்தி, விஷபாகரனர் திருவுருவங்கள் தோன்றின என்று அருளப்பட்டுள்ளது. தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு பல வடிவங்கள் கூறப்படுகின்றன. ஞான தட்சிணாமூர்த்தி, வியாக்கியான தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, வீணாதர தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி என்று அநேக திருவுருவ பேதங்கள் திருக்கோயில்களிலும் சகஸ்ரநாமங்களிலும் காணப்படுகின்றன. சிவபெருமான் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு கல்லால விருட்சத்தின் நிழலில் எழிலுடைய ஆசனத்தின் மீது வீராசனம் கொண்டு எழுந்தருளி விளங்கியிருப்பதை வேதங்களும் ஆகமங்களும் தேவார பணுவல்களும் பல்வேறு வகையாக விளக்கி கூறுகின்றன. ஸ்தல புராணங்களின் துதிப்பாக்களில் அந்தந்த ஸ்தலங்களில் விளங்கும் தட்சிணாமூர்த்தி பெருமானின் திருவுருவ அமைதி தெளிவாக எடுத்துரைக்கப்படுகின்றது. கல்லால மர நிழலில் வீற்றிருக்கும் குருநாதர் தட்சிணாமூர்த்தி பெருமான். அவர் மிகவும் இளமையானவராக காணப்படுகின்றார். அவருடைய சிஷ்யர்களோ மிகவும் வயது முதிர்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். குருவானவர் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் வாய் மூடி மௌனியாக சின்முத்திரையால் விளக்கம் தருகின்றார் என்று இந்த திருத்தோற்றத்தை வடமொழி ஸ்லோகம் ஒன்று வர்ணிக்கின்றது. வாய்மொழிகளால் கற்பிக்கும் ஆச்சாரியனை விட ஒப்புயர்வற்ற தன் தூய இனிய வாழ்வின் சிறப்பினால் மாணவர்களுக்கு உள்ளொளி பெருகச் செய்யும் திறம் உடையவனே மிகவும் சிறந்த நல்ல பேராசிரியர் ஆவார். அதனாலேயே திருப்புகழில் ஊமைத்தேவர் என்று ஆச்சாரியன் போற்றப்படுகின்றார். இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற தட்சிணாமூர்த்தி துதியில் பூரணமாய், மறைக்கு அப்பாலாய், எல்லாமாய், அல்லதுமாய், இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி என்று போற்றி துதிக்கின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநின்றியூர் தேவாரத்தில் தட்சிணாமூர்த்தி பெருமானின் திருக்கோல காட்சியினை அருளுகின்றார். காது பொத்தரை கிண்ணரர் உழுவை கடிக்கும் பன்னகம் பிடிப்பரும் சீயம் கோதில் மாதவர் குழுவுடன் கேட்ப கோல ஆல் நிழல் கீழ் அறம் பகர ஏதம் செய்தவர் எய்திய இன்பம் யானும் கேட்டு நின் இணையடி அடைந்தேன் நீதிவேதியர் நிறை புகழ் உலகில் நிலவு தென் திரு நின்றியூரானே என்று ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுகின்றார்கள். இத்திருத்தலமாகிய திருநின்றியூர் திருத்தலத்தில் ஞானம் புகட்டும் ஆலமர் செல்வனின் 2 திருக்காதுகளிலும் இசை எழுப்பும் கிண்ணறர்கள் இருக்கின்றார்கள். பாம்பும் புலியும் சிங்கமும் ஒரு பக்கத்தில் விளங்க சிறந்த மாதவ முனிவர்கள் கூட்டமாக அமர்ந்திருக்கின்றனர். ஆலமர் செல்வனான சிவபெருமான் கல்லால மர நிழலில் எழுந்தருளி அம்முனிவர்களின் சந்தேகங்களையெல்லாம் நீக்கி உண்மை பொருளினை உணரும்படி அறம் உரைத்து அருளுகின்றார். துரைசை ஆதீனத்து முனிவரின் பாடல் தட்சிணாமூர்த்தி பெருமானின் சின்முத்திரை விளக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டாமல் உயிரையெல்லாம் தியக்கம் செய்யும் அம்மலம் கழியி மிகுந்த அன்பரொடு மருவி நீர் அடையும் முத்தி இம்முறையாம் என நால்வர்க்கு 2 விரல் சின்முத்திரையால் இயம்பி ஆல் கீழ் மன்மதன் மேல் நுதல்கண் அனல் இறைத்திருந்த குருபரனை வணக்கம் செய்வாம் என்பது அத்திருப்பாடல். சிவந்த தாமரை மலர் போன்ற திருவடியை சேரவொட்டாமல் உயிர்களையெல்லாம் மயங்கச் செய்கின்ற ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களையும் போக்கி அன்புமிக்க அடியார் கூட்டத்தோடு கூடி நீங்கள் அடையக்கூடிய முத்தி இன்பமானது இத்தன்மையை உடையது என்று சனகாதி முனிவர் 4வருக்கும் பெருவிரல் சுட்டு விரல்களின் சின்முத்திரையால் சொல்லாமல் சொல்லி கல்லால மர நிழலின் கீழ் மன்மதன் மேலே நெற்றிக்கண் நெருப்பை வீசி இறைத்து அமர்ந்திருந்த குருநாதரை வணங்குவோமாக என்று சாமிநாதர் முனிவர் இயற்றியருளிய துரைசை புராண திருப்பாடல்
தட்சிணாமூர்த்தி துதியாக அமைகின்றது. தட்சிணாமூர்த்தி பெருமானின் சிலா ரூபத்தினை சிவாலயங்களின் தேவகோஷ்ட தென்பகுதியில் காணலாம். தட்சிணாமூர்த்தியின் திருச்சந்நிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முகத்தான் சில ஸ்தலங்களில் இப்பெருமான் முன்பு 4 தூண்கள் நிறுத்தப்பட்டு மண்டபம் போல வடிவமைக்கப்பட்டிருக்கும். தட்சிணாமூர்த்தி பெருமானின் திருவுருவ தத்துவம் என்பது ஆகமங்களிலே சில்ப சாஸ்திரங்களிலே மிக நுட்பமாக கூறப்பட்டிருக்கின்றது. தட்சிணாமூர்த்தி பெருமான் கல்லால மரத்தின் கீழ் வீராசனம் கொண்டு எழுந்தருளி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்யும் காட்சியினை திருக்கோயில்களில் நாம் காண்கின்றோம். இப்பெருமானுக்கு 4 திருக்கரங்கள், பின் திருக்கரங்களில் முறையே அக்னியும் உடுக்கையுடன் இணைந்த சர்பமும் விளங்கும். முன் இடது திருக்கரத்தில் வேதச் சுவடி, வேதாகம பொருளை உணர்த்துகின்ற சிவஞான போதச் சுவடி காணப்படும். அல்லது கரம், அத்திருக்கரம் கீழ்நோக்கியவாறு காணப்படும். முன் வலது திருக்கரம் சின்முத்திரையினை கொண்டு விளங்கும். மேலும் மிருகங்களும் பறவைகளும் காணப்படும். சில ஸ்தலங்களில் முனிவர்களின் கூட்டமும் காணப்படும். யோகிக்கு உரிய அனைத்து லட்சணங்களும் இப்பெருமானிடம் விளங்குமாறு திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் வெண்ணீறு அணிந்து பளிங்கு போன்ற திருமேனியினை கொண்டு விளங்குவது தூய்மை தன்மையினை புலப்படுத்துகின்றது. உயிர்களின் அறிவை தூய்மைப்படுத்துவதன் அர்த்தம் இது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானின் திரு முடியில் சிரசில் விளங்கும் ஜட்டைகள் வைராகியத்தையும் ஞான நோக்கினையும் புலப்படுத்துகின்றது. பெருமானின் திருக்கரத்தில் விளங்கும் சுவடி சிவஞானம் ஆகும். சிவஞானத்தால் மும்மலங்கள் நீங்கி வீடு பேறு அடையலாம் என்பதை உணர்த்துகின்றது. பெருமானின் பின் இடது திருக்கரத்தில் ஏந்தியுள்ள அக்னி யுக முடிவு காலத்தில், சர்வசம்ஹார காலத்தில் அனைத்து பொருளையும் ஒடுக்கி தாம் ஒருவரே சம்ஹாரகாரனராக இருப்பவர் என்பதை குறிக்கின்றது. பெருமானின் பின் வலது திருக்கரத்தில் உடுக்கையும் அதில் நாகமும் காணப்படும். உடுக்கை என்ற டமருகம் அது சிருஷ்டி தொழிலையும், நாகபாசமானது உலகினை நம்பி ஆன்மாக்கள் உழலுவதையும் காட்டுகின்றது. பெருமானின் திருக்கரத்திலே இருக்கின்ற சின்முத்திரை ஆணவம், கன்மம், மாயை என்னும் மும்மலங்களும் நீங்க உயிர் சிவபரம்பொருளின் திருவடி வியாபகத்துள் இரண்டர கலத்தலை உணர்த்துகின்றது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் திருக்கழுத்தில் அணிந்துள்ள 36 மணி கொண்ட ருத்ராட்ச மாலை 36 தத்துவங்களை குறிக்கும். சின்முத்ரை திருக்கரத்தில் விளங்கும் ஜபமாலை ஆன்மாக்கள் திருவைந்தெழுத்து என்ற ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜபித்து கடைத்தேற வேண்டும் என்பதனை காட்டுகின்றது. பெருமானுக்குரிய நமசிவய என்ற திருநாமமும் அதே அவருக்கு மந்திரமாகவும் இருக்கின்றது. ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமையினை வேதங்களும் ஆகமங்களும் திருமுறைகளும் புராணங்களும் இதிகாசங்களும் ஸ்மிருதி நூல்களும் பலவாறாக எடுத்து இயம்புகின்றன. ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரம் 125 பேதங்களை கொண்டது என்று சான்றோர்கள் கூறுவார்கள். ஸ்ரீ பஞ்சாட்சரத்தின் பல்வேறு வகைகளையும் நிலைகளையும் உபனிஷத்துக்கள், சைவ திருமுறைகள், சித்தாந்த சாஸ்திரங்கள், சிவரகசியம், சித்தாந்த சிகாமணி, பஞ்சாட்சர ரகசியம், சித்தாந்த சாதனம், சைவபூஷணம், மந்திரசாரம், மந்திரசார சங்கிரகம், மெய்கண்ட சாஸ்திரங்கள் முதலான நூல்களிலே காணலாம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானின் பின் திருக்கரத்தில் விளங்கும் மான் போன்ற மருண்ட அறிவினை உடைய ஆன்மாக்கள் உள்ளனர் என்பதையும், ஆன்ம அறிவின் அழுக்குகளை அகற்ற வேண்டும் என்பதை மழுவும் உணர்த்துகின்றது. ஒரு சில ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானின் திருவுருவ அமைப்பில் இடது திருக்கரம் அமிர்த கலசம் தாங்குவதாக அமையக்கூடும். இது எல்லா உயிர்களுக்கும் பெருமானே சிவானந்த வாழ்வை, பேரின்ப வாழ்வை அளிக்கவல்லவர் என்பதனை காட்டுகின்றது. பெருமான் ஏந்தியுள்ள திரிசூலம் முத்தொழில் புரிபவர் தாமே என்பதை உணர்த்துகின்றது. பெருமான் ஏந்தியுள்ள கபாலம் வைராகியம் என்பதனை உணர்த்த வல்லது. பெருமானின் ஊன்றிய திருவடியின் கீழே இருக்கும் முயலகன் பாசத்தில் கட்டுண்ட ஆன்மாக்கள் இவ்வுலகில் முயலகன் போல் அவதியுறுவர்
என்பதையும், ஆணவமல சக்தியினை பெருமான் அமிழ்த்தி இருக்கின்றார் என்பதையும் காட்டுகின்றது. சில ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் திருவுருவத்தில் யோகதண்டம் இருக்கும். இது மரத்தினால் ஆக்கப்பட்ட ஒன்று. கவட்டை போன்று விளங்குவது ஜபமாலையினை கையில் கொண்டு யோகதண்டத்தின் மீது கரத்தினை வைத்துக் கொள்ளுதல் ஆகும். மேலும் யோகதண்டம் போன்று நிமிர்ந்து யோக நிஷ்டையில் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றது. வீணா தட்சிணாமூர்த்தி என்ற திருவுருவம், அதில் தாங்கப்படுகின்ற வீணை என்பது ஒரு இசைக்கருவி. இசையின் உண்மையான நுணுக்கத்தை தும்புரு, நாரதர், சுகர் முதலான ரிஷிகளுக்கு ஐயம் நீக்கி அருளுவதை காட்டுவது. வீணாதர தட்சிணாமூர்த்தி திருக்காட்சியினை திருவிள்ளநகர், திருவாவடுதுறை, திருவிடைமருதூர், திருபுவனம் ஆகிய ஸ்தலங்களின் ராஜகோபுரங்களிலே நாம் காணலாம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானின் நெற்றிக்கண் காமனை எரித்ததை உணர்த்துவது. தவம் செய்பவர்கள் காமனை வென்ற வைராகியம் உடையவர்களாக திகழ வேண்டும் என்ற உண்மையை உணர்த்துவது. பெருமான் எழுந்தருளியுள்ள கல்லால மரம், அது அடர்ந்து பரந்த கல்லால மர நிழல். இது மாயமான உலகச் சூழலை புலப்படுத்தும். அதன் கிளைகள் மாயையின் வகைகளை புலப்படுத்தும். பெருமானின் கீழே விளங்கும் ரிஷபம் உழைப்பினையும் வேதங்களையும் தர்மங்களையும் உணர்த்தும். பெருமானின் திருவுருவத்தின் கீழே இருக்கின்ற பிற உயிரினங்கள், பாம்புகள், பறவைகள், சிங்கங்கள், மான்கள் முதலிய மிருகங்கள் எல்லாம் இவரிடம் பகைமை நீங்கி இருத்தலாகிய ஒற்றுமையினை உணர்த்துகின்றது. உதரபந்தம், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் உதரபந்தமாக அணிந்துள்ள நாகம் குண்டலினி சக்தியை காட்டுவது ஆகும். அநேக ஆசனங்கள் இருப்பினும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் வீராசனம் கொண்டு எழுந்தருளி ஈடு எடுப்பற்ற தலைமைத்தன்மையை உணர்த்துகின்றது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் தென்முகமாக அமர்ந்திருப்பது, ஆன்மாக்கள் எல்லாம் இவரை நோக்கி வடக்கு முகமாக இருந்து தியானம், ஜபம், தபம் முதலியன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. சாந்தம் தவழும் திருமுகம் ஆழ்ந்த சிந்தனையை புலப்படுத்துகின்றது. இப்பெருமானின் திருக்கண்கள் மூக்கின் நுனியினை பார்த்தவாறு உள்ளதால் ஏகாக்கிர சித்தத்தை உணர்த்துவதாக, ஆன்மாக்களுக்கு உணர்த்துவதாக அமைகின்றது. பெருமானின் மௌனமானது புலன் அடக்கத்தையும் அறிவின் மேம்பாட்டையும் ஆன்மாக்களுக்கு உணர்த்துகின்றது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானின் திருவடியின் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய முனிவர்கள் ஆலமர் செல்வனாகிய குருநாதன் சொல்லாமல் சொன்னவற்றை கேளாமல் கேட்டு உணர்ந்து, அவர் திருப்பாத கமலங்களை நினையாமல் நினைந்து, பாசங்களிலிருந்து நீங்க பெற்று என்றும் அழியாத பேரின்ப பெருவாழ்வை பெற்று இன்புறுவர் என்பதை காட்டுகின்றது. இவ்வாறு பல தத்துவ பொருளை உணர்த்த வந்த பெருமானாகிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் ஆலயங்களிலே பல நிலைகளில் அருள் காட்சி வழங்குகின்றார். இத்தட்சிணாமூர்த்தி பெருமானை பற்றி கூறும் ஆகமச் செய்திகளும், சில்ப நூல்களின் விளக்கங்களும், பிரதிஷ்டை முறைகளும், மந்திரங்களும், உருவ வழிபாட்டின் உண்மை பொருளும் நாமெல்லோரும் அவசியம் கற்று உணர வேண்டியவைகள். தொடர்ந்து திருவிளையாடல் புராண தட்சிணாமூர்த்தி துதியின் அர்த்தத்தினை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.